அல்லேலூயா. என் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் என்னுடைய இருதயத்தை சிந்தையை நான் திருப்பவும் கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆவலாக இருக்கிறார். எத்தனை பேர் கேட்க ஆவலாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் உங்களை நம்புறீங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் உங்களை நம்புறீங்க? அல்லேலூயா. என்னை நம்புவது அல்ல, கிறிஸ்துவுக்குள் என்னை நம்புவது என்பதே சரியானது. ஆமென். என் மீது நம்பிக்கை வைப்பதினால் நான் ஒன்றும் பெரிய காரியங்களை செய்கிறவன் அல்ல. என்னால் ஒன்றும் கூடாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என்னை அவர் பலப்படுத்தினால் எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்தவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? அமைதியாக இருப்பேன். ஆமென். என்னை பலப்படுத்தலை அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், பலப்படுத்தினார், அதுக்குண்டான தாளந்து கிருபை ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார், வச்சிருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? அதில் கிரியை செய்வது நமக்கு நலமானதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருப்பீர்களானால் உங்கள் பாதை செவ்வையாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாளிலே உங்களோடு கூட ஆலோசனையாய் பேச விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியங்களை மாற்ற விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் சில ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். உங்கள் சுயத்தை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். செய்தியின் தலைப்பு, என்னை உண்டாக்கினவருக்குள் நான் விசுவாசமாய் இருப்பேன். ஆமென். உன்னை உண்டாக்கினவரை முதலாவது நம்பு அப்படின்னு நீங்கள் எழுதி கொள்ளலாம். இந்த நீங்கள் அதுக்கு என்ன டெஃபினேஷன் எப்படி வேணால் மாற்றிக்கலாம், ஆனால் இதுதான் அர்த்தமாக இருக்கணும். அவருக்குள் நான் பலனுள்ளவனாக இருக்க வேண்டும், அவர் சொல்லுகிறபடி நான் செய்ய வேண்டும். செய்தியின் தலைப்பு, என்னை உண்டாக்கினவருக்குள் நான் விசுவாசமாக இருக்க வேண்டும். அதனால தான் வாசித்தோம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். வசனத்தில் ஆண்டவர் அழகாக தெளிவாக எல்லாவற்றையும் நீட்டாக கொடுத்துட்டார். இதுதான், இப்படித்தான், இதுபடி செய்யணும், அவ்வளவுதான். இதற்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? ஆமாம், மிஞ்சின நீதிமானாய். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு சவுல் மிஞ்சின நீதிமானாய் என்ன செய்தான்? இருந்தான். தான் சொன்னதை அன்றி மீண்டும் எக்ஸ்ட்ரா அவனுடைய இருதயத்தில் என்ன தோன்றுதோ அதெல்லாம் சேர்த்து செய்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் சொன்னார், அது கீழ்ப்படிதல் அல்ல, கீழ்ப்படியாமைக்குள்ளே அந்த காரியம் வருகிறதா இருக்கிறது. அவன் செய்த ஒவ்வொன்றையும் கர்த்தர் கவனித்து, இது நல்லது அல்ல, நீ செய்வது சரி அல்ல என்று அவனை எச்சரிக்கிறதை கவனிக்கிறோம், பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, ஆண்டவர் என் நேரத்தில் விரும்புகிறது என்னன்னா, அவருக்குள்ளே இருந்து நான் கிரியை செய்யணும், நானா கிரியை செய்யக்கூடாது. அல்லேலூயா. புரிஞ்சவங்க? நானா என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. இப்போ ஏதோ ஒரு வேலை ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னா, ஆண்டவரே நான் அங்கே போகட்டுமான்னு என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டு, கர்த்தர் அனுமதி கொடுத்து, கர்த்தரத்தில் விண்ணப்பத்தை வச்சு, அவரிடத்துல ஆலோசனை கேட்டு என்ன செய்யணும்? காரியத்தை செய்ய. நானா என்ன செய்யக்கூடாது? எனக்கு தான் பாதை தெரியும், நேரம் என்ன செய்யலாம்? போயிடலாமா? வீட்டுக்கு எத்தனை பேருக்கு வழி தெரியும்? நோ பாஸ்டர், ஒரு வாட்டியா 2 வாட்டியா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வாசல் வழியாக தான் போய் என்ன செய்கிறோம்? ஆமாம், விருந்தங்கரையே சுற்றி வரோம். எங்களுக்கு தெரியாத வீட்டுக்கு வழி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவரே, இந்த எத்தனையோ பாதை இருக்குது, நான் எந்த பாதையில் போட்டு நீங்கள் கேளுங்களேன், ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 10-20 வழி இருக்கலாம். எத்தனையோ சந்து பந்தெல்லாம் பூந்து என்ன செய்யலாம், நீங்கள் போகலாம். ஆனால் ஆண்டவரே நான் எந்த பாதையாக போட்டோன்னு நீங்கள் கேளுங்களேன், ஆண்டவர் உண்மையாகவே வழி சொல்லுவார். எது நல்ல வழியோ கூகுள் மேப் காட்டுறதை விட ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக உங்களுக்கு நல்ல வழி என்ன செய்வார்? காட்டுவார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் விளையாட்டு நினைக்காதீங்க, உண்மையாகவே சொல்கிறேன்.
சில காரியங்கள்லாம் நான் அனுபவப்பட்டால் அது ரொம்ப உண்மையாகவே என்ன செய்வேன், ஓப்பனாகவே சொல்ல. அது ரொம்ப நீங்கள் சிரிப்பாக கூட நினைக்கலாம், ஆனால் அதில் ஒரு காரியம் இருக்கும், அர்த்தம் இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு தான் வழி இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச வழி தான். ஆனால் நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே போங்களேன், ஆண்டவர் நல்ல வழியில் என்ன செய்வார், நடத்துவார். ஆமென். உங்கள் வழியில் நீங்கள் நினச்ச மாதிரி போனீங்கன்னா குறுக்க பாலம் நோண்டி மண்ணு குமிச்சு போட்டிருப்பாங்க, போக முடியாது. நம்ம நினச்சி ஒரு பக்கம் போவோம், ஆனால் என்ன செஞ்சுருவாங்க, இவ்வளோ நாள் ஆச்சுல மூடி இருப்பாங்கன்னு நினச்சி போவீங்க, மூடிக்க மாட்டாங்க. அது ஓப்பனாகவே தான் இருக்கும், நீங்கள் போக முடியாது. நம்ம நினைக்கலாம் நம்ம போயிடலாம், இல்லை. உங்கள் சுயத்தின்படி என்ன செய்யாதீங்க. அந்த சாதாரண பயணத்துக்கே, சாதாரண வீட்டுக்கு போகிற வழிக்கே ஆண்டவரிடத்தில் கேட்கணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களுடைய மீது இருக்கிற எல்லா காரியங்களிலும், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளர வேண்டிய விதத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு தான் என்ன செய்யணும். ஆமாம், உங்கள் பாதையை தெரிந்தெடுக்கணும். நானாக போவேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் அதில் ஏற்கனவே போயிருக்கிறேன், ஏற்கனவே போன வழி தான் மூடிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கே என்ன செய்ய முடியாது, 4 மாதத்துக்கு நீ அந்த வழியாக கடந்து செல்வதில்லை. ஏன் மூடிட்டாங்க? கவனிங்களேன், ஆண்டவர் சொல்ல, உங்கள் சுய விருப்பத்தின்படி என்ன செய்யாத, நடக்காத, செய்யாத. உன் சுய யோசனைப்படி என்ன செய்யாத. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து. ஆமென். அப்படின்னா நம்முடைய விருப்பத்தின்படி செய்யாமல், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார்னு சொல்லி என் இருதயம் அவர் என்ன செய்யணுமா, நோக்கி இருக்கணுமா. அப்படி நோக்கி இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் வழிகளை பாதைகளை என்ன செய்வாரா, செவ்வைப்படுத்துவார். ஆமென். அவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போவார். கோணலானவைகள் என்ன செய்யுமா, ஆமாம், நேராகும். கரடானவைகள் சமமாகும். எல்லாம் செவ்வையாய் மாறும். எப்போது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளும்போது. எப்போது, என் சுய புத்தியின் மேல் சாயாமல் நான் நடக்கும் பொழுது. எப்போது, கர்த்தருக்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது. என் வாழ்க்கையில் ஏன் தடை? ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே, முட்டி என்ன செய்கிறேன், முன்னேறேன், ஒரே ஒரு சர்க்கிளில் நான் ஏறின தூரத்தை விட பாதிக்கு மேலே என்ன செஞ்சிடறேன், கீழே இறங்குறேன். ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க, என்ன ஆண்டவரே, ஜான் தான் ஏறுது, முழம் என்ன செய்யுது, சறுக்குது. ஏறுறது என்னவோ ஜான் தான், ஜான் அளவு தான் என்ன செய்கிறோம், ஏறுறோம். ஆனால் சறுக்கிறது எங்கேயா, ஒரு முழ அளவு என்ன செஞ்சிடுறீங்க, சரி கொண்டு போய் விட்டுறீங்க. ஆண்டவராக சறுக்கி விடுறாரு. அல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத, அதெல்லாம் சரிதான். நல்ல பங்காக அவரை வச்சிருக்கிறோமா? அவர் நல்ல பங்காக தான் இருக்கிறாரா? மார்த்தாலாக இருக்கிறோமா, மரியாளாக இருக்கிறோமா? ஒரு அம்மா பண்ண நல்ல பாம்பு நீர் தான் ஐயா, என்ன பாட்டல் வரிகளில் கூட தெரியாமல் அந்த அம்மா என்ன செய்தான், நல்ல பாம்பு நீர் தான் ஐயா. கவனிங்களேன், நான் என்ன செய்கிறேன், நான் ரொம்ப இதை கவனமாக கவனிக்கணும். என் செயல் என்ன, என் செயல் சுத்தமோ சுத்தம் இல்லையோ, அது கர்த்தருக்கு பிரியமோ பிரியம் இல்லையோ, தேவன் அதை விரும்புகிறாரோ விரும்பலையோ, இது கர்த்தருடைய சித்தமோ அல்லவோ, நான் சோதித்து அறியணும். என் விருப்பத்தின்படி சென்று என் சுய யோசனைப்படி நடந்து நான் தவறு செய்து கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்வது சரியல்ல. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இங்கே சொல்கிறோம், சுய புத்தியின் மேல் சாயாது. அதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான அந்த இருதயத்தை நம்புகிறவன் மூடன். நான் ஏறுவேன், நான் கர்த்தருடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஏறின லூசிபரை கர்த்தர் ஒரே அடியாக அடித்தார், நீ மூடன், கீழே போ. அதே போல தான் ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் கர்த்தருக்கு ஒப்பாவாய், தேவர்களைப் போல மாறுவாய், தேவனுக்கு ஒப்பாவாய், நீ மேலே எழும்புவாய்னு சொல்லி ஆசை காட்டி ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்ட பொழுது கர்த்தர் அடித்து வெளியே பத்துறார், மூடன். ஆண்டவர் சொல்கிறாரு, தன் இருதயத்தை என்ன செய்யாதீங்க, ஒருத்தர் சொல்கிறத என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. ஆண்டவர் சொல்கிறத மட்டும்தான் என்ன செய்யணும், கேட்கணும். அவன் தான் ஞானவான், அவன் தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவர் அவனை தான் விரும்புகிறார்.
ஆமென். தாவீது எவ்வளோ தவறு செய்தாலும் அவனை குறித்து ஆண்டவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை மாற்றவே இல்லைங்க. இவன் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. தவறு செய்தான் தான், எல்லாரும் தான் தவறு செய்கிறாங்க. ஆனால் திருந்தாதவன் தான் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரையை கடினப்படுத்துகிறவன் தான் நாசமாவான். திருந்துறவனை சொல்லலை ஆண்டவர். எல்லாரும் பாவம் செய்கிறாங்க, எல்லாரும் ஒரு நேரத்தில் ஏதாவது இடத்துல விழுந்து போகிறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் தவறு செய்கிறதான் செய்கிறாங்க. ஆனால் அதிலேயே நிலைக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன் அல்ல, அதிலிருந்து வெளியே வருகிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென். இளையகுமாரன் போனான், அவன் மரித்தான், காணப்படாமல் போனான். இப்பொழுதோ காணப்படுகிறான். அவனை குறித்து தகப்பன் சந்தோஷப்படுறார். அவன் மீண்டுமாய் வந்ததை குறித்து மீண்டுமாய் அவனை ஆசீர்வதித்த, மீண்டுமாய் அவனை உயர்த்தி அவனுக்கு எல்லா சகல வசதியும் கொடுக்கிறார். ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? அவருக்குள்ளே நீ உண்மையாக உடையாந்துடணும். நீ வெளியே போய் எவ்வளோ வேணால் காரியத்தை செய்யுங்க, ஆனால் இது தவறுன்னு ஆண்டவர்களை உணர்த்தின பிற்பாடு அந்த இடத்துல இருப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாசம் என்ன செய்யும்? வரும். ஆமாம், அது கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை, நம்ம தேடி போய் விழுறது. ஆண்டவர் எனக்கு ஏன் அனுமதி? இல்லை இல்லை இல்லை, நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவர் எனக்கு உணர்ச்சியும் நான் என்ன செய்கிறேன்? போகாமல் இருக்கிறேன். அதனால் வந்த தண்டனை, அதனால் நான் பெற்றுக்கொண்ட தண்டனை. இது என்னுடைய இருதயத்தை சார்ந்து என் இருதயத்திலிருந்து விரும்புகிற காரியமாய் நான் செய்தது. இதற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம் அதை அவருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. யாரு புத்தி இல்லாதவன்? ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன். மந்தைக்குள்ளே வந்துரு அப்படின்னு ஆடை பார்த்து மெய்ப்பன் சொல்கிறாரு. மந்தைக்குள்ளே வராமல் வெளியே தப்பி ஓடுற ஆடு எங்கே போகுது? பாதுகாப்பான இடத்த நோக்கி ஓடுதா? பாதுகாப்புக்குள்ளே இருக்குதா? அந்த ஆடுக்கு என்ன இல்லை? உத்தரவாதம் இல்லை. அது மந்தைக்குள்ளே சேராமல் போயிற்று. அது அதனுடைய விருப்பத்தின்படி போகுது. இப்போ அதனுடைய காரியம் ஆரோக்கியமானதா இல்லை நாசத்துக்கு நேராக போதா? அங்கே வெளியே துஷ்ட மிருகங்கள் இருக்குதுன்னா அது அந்த இரவு முழுவதும் கடக்க முடியுமா மந்தைக்குள்ளே இல்லாமல், மெய்ப்பன் இல்லாமல்? அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷன். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாமல் விலகி ஓடுகிறவன் அவன் புத்தி இல்லாதவன் என்று ஆண்டவர் உவமையாய் பேசுகிறார். யார் மணலின் மேல் வீடு கட்டுவார்? புத்தி இல்லாதவன் தான் கட்டுவான். அல்லேலூயா. அந்த காலத்தில் வீடு கட்டும்போது கூட கல் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு மேலே என்ன செஞ்சாங்க? மண் கட்டடமாக கட்டினாலும் உள்ள கல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஞானம் என்ன செஞ்சிருச்சு? இருந்துச்சு. இந்த காலத்தில் யாராவது வெறும் மண்ணை மட்டும் வச்சு வீடு கட்டுவாங்களா? வீடு கட்ட முடியுமா? ஒரு சாலிடான காரியமாவது என்ன செய்யணுங்க? ஆமாம், ஒரு திடமான காரியமாவது உள்ளே இருக்கணும். இருந்தால் தான் அது நிலைக்கும். அப்படி இல்லைனா கூட அஸ்திபாரமாவது என்ன செய்யணும்? கல் மேலே இருக்கணும். கல் மேலே போய் மொத்தம் அஸ்திபாரத்தை போடுறான்னா அவன் வீடு நிலைக்கும். அவன் புத்தி உள்ளவன். மணலின் மீது போடுவானால் அவன் புத்தி ஏற்றவன். ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தையாகிய அஸ்திபாரத்தின் தான் எவன் ஒருவன் தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாமல் போகிறானோ, அதன்படி செய்யாமல் போகிறானோ, ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அதன்படி செய்யாமல் போகிறானோ அவன் யார்? புத்தி இல்லாதவன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ என் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற, ஆனால் அதன்படி என்ன செய்யலை? இப்போ நம்ம எல்லாரும் முதல் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருப்போம், ரெண்டாவது டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிருப்போம். என்ன டெஸ்ட்டு? என் வார்த்தைகளை கேட்டு பாஸ், அவைகளின்படி செய்கிறவன். அங்கே வரும்போது தான் என்ன செய்யுது? லேசாக கிராஷ் ஆகுது, இடிக்குது. அதன்படி செய்கிறோமா அப்படின்னு யோசித்து உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நான் அதன்படி செய்கிறேன்னா? ஆண்டவரோட வார்த்தையை கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரணும், வந்துட்டேன், அட்டண்டன்ஸ் போட்டேன், அதற்காக ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருவாரா அப்படின்னா ஓகே, ஒரு 50% செய்யலாம். ஆண்டவர் ஆசீர்வதிக்காரனே வச்சுக்கிறோமே. 100% யார் ஆசீர்வாதம் பெறுவாங்கன்னா அதன்படி செய்கிறவர்கள். வார்த்தையை கேட்டு அதன்படி. இப்போ நான் இன்னைக்கு என்ன ஆண்டவர்களோடு பேசுகிறாரு? எனக்குள்ளே நீ இருக்கணும், அவருக்குள்ளே நான் என்ன செய்யணும்? என்ன நம்பணும். என்ன நானே சுயமாய் நம்பக்கூடாது. அவருக்குள்ளே நான் என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் சொல்கிறபடி நான் கேட்கணும்.
அவரை நம்பி நான் இந்த காரியத்தை செய்யணும், அவரை நம்பி நான் படிக்கணும், அவரை நம்பி வேலை செய்யணும், அவரை நம்பி குடும்பத்தை நடத்தணும், அவரை நம்பி தொழிலை நடத்தணும், அவரை நம்பி எதனாலும் அவரை நம்பி என்ன செய்யணும், நான் செய்யணும். அவரை நம்பினதுக்கு அப்புறம் நான் என்னை நம்பணும். அவர் என்னை இப்படியா ஆசீர்வதிப்பார். அங்கே 2 பேர் வேணும். நான் நம்பினா அதுக்கு நம்புறதுக்கு ஒருத்தர் வேணும். அந்த நம்பிக்கையை அவர் எனக்கு வாய்க்க பண்ணுறதுக்கு அவர் என்ன செய்யணும். இப்போ 2 பேருக்கு நடுவில் இருக்கிற காரியம் இது. நான் அவரை நம்பணும், அவர் எனக்கு கிரியை செய்வார். அல்லேலூயா. நான் அவரை சார்ந்து இருக்கணும், அவர் எனக்காக கிரியை செய்வார். நான் அவரிடத்துல விண்ணப்பிக்கணும், அவர் எனக்கு பதில் தருவார். நான் எங்கே போகணும், அவரிடத்துல கேட்கணும், அவர் எனக்கு எங்கே போகணும்னு சொல்லுவார். ஆமென். வனாந்திரத்தில் வழியை காட்டினவர் அவர். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். முதல் காரியம், நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் புத்தி இல்லாதவன். கிறிஸ்துவை அறிந்தும் கிறிஸ்துவின் அன்பை ருசித்தும் வேதத்தை தியானித்து வேதத்தை படித்தும் சபைக்கு வந்தும் எல்லாம் எனக்கு இருந்தும், அல்லேலூயா, எல்லாம் எனக்கு இருந்தும் அவர் வார்த்தையின்படி நான் செய்யலைன்னா, அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலைன்னா என் வாழ்க்கையில் நான் முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். முதல் காரியம் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிறது, அவரை நம்பி நான் அவருக்குள்ளே நான் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, அவர் வார்த்தையை முதலாவது நம்பணும், அவர் கொடுத்த வசனத்தை முதலாவது நம்பணும். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்க இருக்கும் தெரியுமா? உயர்ந்த அடைக்கலத்தில். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவான். பாதாளத்துக்கு போவான்னு போடலை. ஆமென். கர்த்தரை நம்புனீங்க அப்படின்னா, நீங்கள் முழுசா கர்த்தரை விசுவாசித்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செட்டைகளை அடித்து எங்கே எழுப்புவீங்க? உயர எழுப்புவீங்க. நீதிமொழிகள் ஆண்டவர் அழகா சொல்லிட்டு 25ஆம் வசனத்தில், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும், ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படணும்னு விரும்புகிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு உங்களை முழுசு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு முழுசு ஆண்டவரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன நம்புனா உயர்ந்த அடைக்கலம். ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க, அப்பொழுது என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. முதலாவது எல்லாவற்றிலும் முதலாவது கர்த்தர், ஆண்டவர் தான் முதல்ல. எதுவா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும், முதலாவது கர்த்தர். ஆமென். கர்த்தரை விட்டு நம்ம எதை செய்தாலும் நம் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக இருக்காது. அது நம்ம வாழ்க்கையில் நன்மையானதாக இருக்காது. அல்லேலூயா. மோசேயை குறித்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். பாருங்க, இங்க மோசே சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளம் என்ன செய்யணும் வேணும் எனக்கு, ஏன்னா என்னை நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. மோசே என்ன சொல்றாரு? முதல் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவருக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாரு பாத்தீங்களா? இவரு மோசே ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யாது? நம்பாது. இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யாது? ஆமா, ஏன்னா அது உஷாரான ஜனம், அது ரொம்ப ஷார்ப்பான ஜனம். எல்லாரும் என்ன செஞ்சிடாது? நம்பாது. இப்போ மோசே போய் சொன்ன உடனே நான் தான் ரட்சகர்ன உடனே ஐயா வாங்கன்னு தலைநிறுத்தி வச்சு என்ன செய்யாது? ஆடாது. அவர் சொல்றாரு, அவர்களை நம்பார்கள், எனக்கு செவி கொடார்கள், உனக்கு கர்த்தர் தரிசனமாகவில்லை என்று என்ன செய்வாங்க? சொல்வாங்க. அப்போ ஆண்டவர் அடையாளத்தை கொடுக்கிறார். உன் கையில் இருக்கிறது என்ன? கோல். அது தரையில் போடுன்றார். உடனே அது போட்டால் அது பாம்பமாக என்ன செய்ய? சர்ப்பமாக மாறுது. இது முதல் அடையாளம். ரெண்டாவது அடையாளம், உன் கையை உன்னுடைய உரைக்குள்ளே போடு, மீண்டும் எடு, அது குஷ்டமாக மாறும், திருப்பியும் சுகமாக மாறும். இது ரெண்டாவது அடையாளம். இவைகளை அவைகளுக்கு காட்டு, அவங்க என்ன செய்வாங்க? அல்லேலூயா, நம்புவாங்க. இப்போ இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனம் அடையாளத்தை கண்டால் ஒளி என்ன செய்யாது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே வந்தாலும் நீ ஆண்டவர் என்பதுக்கு ஐடி கார்டு காட்டும் அப்படின்னு தான் என்ன செய்யும்? சொல்லும். ஏன்?
அது நம்பாது. ஏன்? அது அப்படிப்பட்ட காரியத்தில் என்ன செஞ்சிருச்சு? ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ப வைக்கணும்னா இது இது இந்த ஜனம் கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை என்ன செய்யணும்? அதுக்கு காட்டணும். பாருங்களேன், ஆண்டவர் அங்கேருந்து மீட்கிறதுக்கு 10 அற்புத வாதைகளை அங்கே அனுப்புனார். இவங்களை மீட்கிறதுக்கு இவங்களுக்கே 2 காரியத்தை என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? காட்ட வேண்டியதாக இருக்குது. நான் தான் அவங்களை அனுப்புனேன் அப்படின்றதுக்கு இதுதான் அடையாளம். மோசே அந்த அடையாளத்தை காண்பித்த பிற்பாடு அவங்களை என்ன செய்கிறாங்க? நம்புகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் மோசையோடு கூட அந்த மோசே ஆனால் ஒன்றில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருப்பார். இவங்களை என்ன செய்ய முடியாது? நம்ப வைக்க. ஆண்டவர் ஒன்று சொல்லாமல் இவங்களை என்ன செய்ய முடியாது? நம்ப வைக்க முடியாது. கை வல்லமையை பார்த்தா தான் பார்வான் நம்புவான். ஆனால் இல்லை, கை வல்லமையை முதல்ல இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யணும்? பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் ஜனம் மீட்க வந்துட்டாரு அப்படின்றதே என்ன செய்யும்? நம்பும். எவ்வளோ நல்ல ஜனம் இல்லை? அல்லேலூயா. அப்பா கவனிங்க, இஸ்ரவேல் அவ்வளவு தெளிவாக இருந்ததுனால தான் அடிமையாக இருந்தாங்க. அவ்வளோ தெளிவாக இருந்ததுனால என்னவா இருந்தாங்க? தெளிவாக இருக்கிற யாரும் அடிமையாக இருப்பாங்களா? எவ்வளவு தெளிவு பாருங்களேன். எங்கே தெளிவாக இருக்கணுமோ அங்கே என்ன செய்ய முடியாது? தெளிவாக இருக்க மாட்டாங்க. எங்கே தெளிவாக இருக்கக்கூடாதோ அங்கே பக்கா தெளிவாக என்ன செய்கிறது? இஸ்ரவேல் ஜனம் அன்னைக்கு இருந்திருக்குது. எங்கே அடிமையாக்கப்படுவோமோ, எப்போ அடிமைத்தனத்துக்குள்ளே போகாமல் வெளியே போகணுமோ, வந்தோமா பஞ்சம் பிழைக்க வந்தோமா, சாப்பிட்டோமா, சாப்பாடு பஞ்சம் தீர்ந்துச்சா, ஊரை பார்த்து கிளம்பணுமான்னு இல்லாமல் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு படுத்துட்டு அடிமையானதுக்கு அப்புறம் ஐயோ குத்துது குடையுது. எங்கே உஷாராக இருந்திருக்கணும்? முடிஞ்ச பஞ்சங்காலம் 5 வருஷம் தான் பஞ்சகாலம். ஆமாம், 7 வருஷம் பஞ்சகாலம். அது 2 வருஷம் ஏற்கனவே அவங்க பஞ்சத்தை தாண்டி தான் வராங்க. மீதி 5 காலத்தை யோசேப்பு மீதி 5 காலம் பஞ்சம் இருக்கிறது. அங்கே நீங்கள் கோசை நாட்டில் தங்கிடுங்க, நான் என்ன செய்வேன்? உங்களை பராமரிப்பேன், போஷிப்பேன், உங்களை பாதுகாப்பேன். 5 வருஷம் முடிஞ்சோடனே கிளம்ப வேண்டியதானே? போகும்போது 66 பேராக போகிறாங்க. அங்கே 66 பேர், அங்கே ஒரு யோசேப்பு 4 பேர், மொத்தம் 70 பேர் கணக்கு. அங்கே உள்ளே போகும்போது 70 பேர், வெளியே வரும்போது எத்தனையோ லட்சம். நான் என்ன சொல்கிறேன், போகும்போது 70 பேர், நீ வரும்போது 150 பேர் கூட என்ன செய்ய, 5 வருஷத்தில் 200 பேராக கூட மாறு, திரும்பி வந்துட வேண்டியதானே. நாங்கள் உஷாராக இருக்கிறோம். எங்கே? அடிமைத்தனத்துக்கு. அல்லேலூயா. ஆனால் அவங்களுடைய இருதயம் ரட்சகனை கர்த்தர் அனுப்பின பொழுதோ நாங்கள் உஷாராக இருப்போம். அடையாளத்தை காட்டு. கர்த்தர் உன்னை அனுப்பலை, நீ எப்படி இவன் சொன்னபடியே அங்கே நடக்குது. மோசே என்ன சொன்னாரோ கர்த்தர் இடத்துல அப்படியே நடக்குது. இஸ்ரவேல் இடத்துல இவர் என்ன கேள்வி கேட்டால் அதே கேள்வி அவன் என்ன செய்கிறான்? கேட்குறான். நீர் எப்படி சொல்வீர்? உன்னை எப்படி ஆண்டவர்? நாங்கள் எப்படி நம்புறது? கோலை கீழே போடுறாரு, பாம்பா மாறுது, மறுபடியும் எடுக்கிறாரு. இதெல்லாம் வச்சு நம்ப முடியாது. உடனே கையை உள்ளே விட்டு குஷ்டமாக்கி வெளியே காட்டுறாரு, குஷ்டரோகம் பிடிச்சிருக்குது. மறுபடியும் உள்ளே விட்டு எடுத்தால் மறுபடியும் சரியாகுது. இது ஒரு மனுஷனால் செய்ய முடியாது, இது தேவன் தான் செய்ய முடியும். ஆக கர்த்தர் உன்னை அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், இப்போ அல்லேலூயா. அப்போ நோ அல்லேலூயா. கவனிங்களேன், சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபையாக ஏதாவது ஒன்று வாய்க்க பண்ணும்போது நம்ம நோ சொல்லிடுறோம். ஆண்டவர் கொடுக்குறார், கொண்டு வந்து கையில் கொடுக்குறார், கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். என்ன நோ சொல்கிறோம், இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் வேணாங்கிறாரு, பிடிச்சி தொங்குறோம். ஆண்டவரே எப்படியாவது ஏதாவது செய்யும். என்ன ஏதாவது செய்யும்? கொடுக்கும்போது வேணான்ட்டு அவர் வேணான்னு நினைக்கும் போது என்ன செய்யறது? நம்ம வேணும்னு நினைக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் சிந்தை என் சிந்தை அல்ல, உன் விருப்பம் என் விருப்பம் இல்லை. நீங்கள் விரும்புறது போல கர்த்தர் விரும்புகிறது. பாருங்களேன், ஒரு ஊழியர் அழகாக சொன்னார், நாமோ செழித்திருக்க விரும்புகிறோம். எப்படி விரும்புகிறோம்? ஆனால் கர்த்தரோ நாம் நிலைத்திருக்க விரும்புகிறார். செழிக்கிறது முக்கியமா, நிலைக்கிறது முக்கியமா? நிலைச்சிருந்தா தாங்க செழிக்கவே முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 2வது லெவலுக்கு போயிட்டப்பா, முதல் லெவலில் என்ன செய்ய? முதல்ல கம்ப்ளீட் பண்ணு, முதல்ல நிலைத்திரு, அப்புறம் செழிக்கலாம். செழிப்பு கண்டிப்பாக உண்டு. நிலைச்சு இருந்துட்டா, ஒரு மரம் 3 வருஷம் இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக கனி கொடுக்குங்க. 3 வருஷத்துக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக கனி கொடுக்க அது செழிக்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய காலங்கள் எல்லாம் கரெக்டாக நேரத்துக்கு நேரம் ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் முதல்ல நிலைக்கணும். காற்றுக்கு அசையாமல் நிலைக்கணும், புயலுக்கு பிடுங்காமல் நிலைக்கணும்.
என்ன, வெயிலுக்கு உஷ்ணம் வரும்போது காயாமல் நிலைக்கணும். இதெல்லாம் நிலைக்கணும். நிலைச்சாதான் செழிப்புக்கு நிரப்போம். நாமோ செழித்திருக்க விரும்புகிறோம், கர்த்தரோ நாம் நிலைத்திருக்கும்படி விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் செழிக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் நிலைக்க விரும்புறீங்க? ஆமென். செழித்திருக்க விரும்பாதீங்க, நிலைத்திருக்க விரும்புங்க. நிலைத்திருப்பீர்கள் ஆனால் கொடியானது செடியோடு கூட இணைந்து நிலைத்திருக்குமானா அது தானா கனி கொடுக்கும், அது தானா செழிக்கும், அது தானா உயரும், அது தானா எல்லா வேலையும் தானா நடக்கும். ஆனால் பிடுங்கப்பட்டு விட்டாலோ குப்பையில் போடுவதற்கும் நெருப்பில் எரிக்கிறதுக்கும் தவிர வேறொன்றுக்கும் அது உதவாது. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. மோசை கொடுத்து பார்க்கணும். மோசை முதல்ல தன்னையே என்ன செய்யலை, நம்பலை. ஆண்டவரே நான்லாம் போய் அவங்களை ரட்சிக்க முதல்ல சொன்னார், ஒரே அடியில் அவங்களை என்ன செஞ்சிருவேன், கொன்றுவேன். அப்போ தன்னுடைய சுயத்தை நம்பினார். ஆண்டவர் அவனை அப்போ எடுக்கலை, கொண்டு போகலை. இல்லை ஆண்டவரே, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் மந்தனா உள்ளவன், எனக்கு இதெல்லாம் வராது தெரியாதுன்னு எப்போ தன்னை தாழ்த்துறானோ, என்னால் முடியாதுன்னு சொல்கிறானோ, அப்போ ஆண்டவர் அவனை அழைக்கிறார். முதலாவது என்ன நம்புறதை நான் என்ன செய்யணும், நிறுத்தணும். என்னுடைய சுயத்தை நம்புறதை நிறுத்தணும், என்னுடைய பலத்தை நம்புறதை நிறுத்தணும். கர்த்தரை நம்புங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், எந்த வார்த்தையும் என்ன செய்வான், நம்புவான். விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான். அல்லேலூயா. பேதையானவன் என்ன சொன்னாலும் என்ன செய்வானா, நம்புவானா. அவன் பேர் என்னது? அல்லேலூயா. ஆமா, யாராவது பேதை இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் ரொம்ப பேதையா இருக்கிறேன் ஆண்டவரே. என்ன பேதை, என்ன பேதை? எதை சொன்னாலும் நம்புறேன் ஆண்டவரே, என்ன சொன்னாலும் நம்புறேன். கவனிங்களேன், பேதை எதை சொன்னாலும் நம்புவான், எதை சொன்னாலும் நம்புவான். இங்கே கேட்கும் போதும் ஆமாங்க அப்படின்னு தலையாட்டுவான், அங்கே ஆமாங்க. ஏதாவது ஒரு பக்கம் நோன்னு சொல்லணும்ல, ஏதாவது ஒரு பக்கம் தானே கரெக்டாக இருக்கும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பாயானால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிப்பீங்க, மேலே உயர்வீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவன், கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறவன், அவன் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இல்லைனா நம்ம ரொம்ப கஷ்டங்க. கவனிங்களேன், நீ எதை சொன்னாலும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. பேதை எதனாலும் நம்புவான். ஒரு சபையில் நாட்டப்பட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்கள் இடத்துல வச்சிருக்கிறாருன்னா அங்கே சத்தியத்தில் நீங்கள் அப்போ கூட நீங்கள் வசனத்தில் தியானித்து வசனத்தை வாசித்து இது சரியா இல்லையான்னு என்ன செய்யணும், யோசிக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். யூடியூப்பில் நீங்கள் பாருங்களேன், நான் பார்த்து அறிந்து கொண்ட ஒன்று, சத்தியத்தை பேசுகிற யாருக்கும் மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காது. அங்கே யாரும் போய் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அங்கே எந்த ஒரு அறிவிப்பும் இருக்காது. அங்கே அவங்கள குறித்தான ஒரு காரியமும் பிரபலமாகவோ பேசவோ படவே படாது. ஆங்காங்க ஒருத்தர் 1-2 பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு துர்ச்செய்தியை இல்லை ஒரு வசனத்தையே வேற மாதிரி பேசுங்களேன், அப்படியே உங்களை அள்ளி தூக்கிட்டு போவோம் மேலே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நான் இப்போ நான் யூடியூப்பில் நடக்கிறதுல சொல்கிறேன், எவ்வளவு வசனத்தை நம்ம தியானித்து அதிலிருந்து வர வெளிப்பாடு நிமிஷமாக வசனத்தை வீடியோ போட்டாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை பேசி ஒருத்தர் ஒரு கான்ட்ரவர்சியாக ஒன்று பேசினார்னு வச்சுக்கிங்களேன், உடனே அது பீக்கில் போயிடுது. ஏன்? இப்போ மக்கள் எதை விரும்புகிறாங்க, எதை பார்க்குறாங்க, எதில் என்னோட இறுதி இருக்குன்னா பேதையை போல் என்ன செய்கிறாங்க, எதெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் நம்புறது. ஆனால் சத்தியத்தை மட்டும் நம்புறதில்லை, வசனத்தை மட்டும் கேட்கறதில்ல. 1/2 மணி நேரம் வீடியோவை ஒருத்தர் உட்காந்து என்ன செய்யறதில்ல. ஆமாம், அப்படி ஒரு காரியம். நீங்கள் யாரோ ஒருத்தர் கை தூங்குங்களேன், நான் 1/2 மணி நேரம் உட்காந்து ஒரு செய்தியை கேட்குறேன், இல்லை சர்ச்சில் நடந்த வீடியோவை, இல்லை சர்ச்சில் நடக்கிற இதில் நான் ஒரு நாள் வரல, நான் உட்காந்து 2 மணி நேரம் அந்த வீடியோவை பார்த்தேன், சர்ச்சில் ஆராதனையை கவனித்தேன். மாட்டோம். ஏன்? முடியாது. பாஸ்டர் மிஞ்சி போனால் 3 நிமிஷம், அவ்வளவுதான் செய்தி இருக்கணும். ஆமென்.
நான் மனுஷனை நாடி போதிக்கிறவன் அல்ல, நான் தேவனை நாடி போதி. 1/2 மணி நேரம் தான் இருக்கும். பார்க்க விருப்பம் இருந்தா இல்லையா? உங்களை நாடி போதிக்கிறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். அதுவும் பைபிள் காலேஜ் போனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டேன். ஆண்டவரை நாடியா மனுஷனை நாடியா, ஆதாயத்துக்காகவா பிழைப்புக்காகவா வசனத்துக்காகவா, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்தா என்ன வேணா நடக்கட்டும், யார் வேணா போட்டோம், யார் வேணா என்ன வேணா நட, யார் வேணா தூசி, யார் வேணா திட்டட்டும், என்ன வேணா பண்ணுங்க, வசனத்தை நாடி மட்டும்தான். இதுனா உண்டுனா உண்டு, இல்லைனா இல்லை, ஆமானா ஆமாம், இல்லைனா இல்லை, அவ்வளவுதான். இதற்கு மிஞ்சினா அது என்னது? ஆமாம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எனக்கு கீழ்ப்படிந்து ஏன் ஊழியக்காரனாக இருக்கணும்னா நான் சொல்கிறதா என்ன செய்யணும், கேட்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்பொழுது நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினுமே தவிர மனிதனை பார்த்து மனிதனுடைய காரியங்களை பார்த்து இவர்களுக்காக அவங்களுக்காக இல்லை. அப்படி போதிப்பேனானால் நான் வஞ்சிக்கப்படுகிறேன், நானே என்ன வஞ்சிக்கிறவனா இருக்கிறேன், என்னிடத்தில் சத்தியம் இராது, நான் துணிச்சலாக தைரியமாக என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பேதை எதனாலும் நம்புவான். வெளியே போய் வேற யாராவது சொன்னால் அதையும் நம்புவான், உள்ளே வந்து சொன்னால் நான் சொல்கிறதையும் நம்புவான், மற்றவங்க எது சொன்னால் அதையும் நம்புவான். காற்றில் அடிபடுகிற அலையை போல, காய்ந்து கீழே விழுந்து மர இலையை போல அவன் என்ன செய்வான், அலைந்து திரிகிறவனா இருப்பானே தவிர ஒரு இடத்துல நிலையாய் நிற்க முடியாது. நம் காற்றில் அடிபடுகிற அலையை போல அல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற மரத்தை போல காணப்படணும். ஆமென். நிலைத்திருக்கிறவன் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். கர்த்தர் நல்லவர், நன்மையானதை அவர் தர அறிந்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை தர வல்லவுடைய நம்ம கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக. ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அதே நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்துகொள், அவன் அறிவுள்ளவனாவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஞானிகள் என்று நான் அறிந்து உங்களோடு கூட என்ன செய்கிறேன், பேசுகிறேன். நான் உங்களிடத்திலே கடினமாய் பேச விரும்பவில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. என்னை நம்புவதை பார்க்கிலும் என்னை உண்டாக்கினவருக்குள் என்னை நம்புவதே சரியான வழி, சரியான பாதை. என்னுடைய விருப்பத்தை செய்வதை காட்டிலும் என்னை உண்டாக்கினுடைய விருப்பத்தை செய்வதே சரியானது. நான் விரும்புகிற பாதையை காட்டிலும் என்னை விரும்புகிறவர் என்னை நடத்துகிற விரும்புகிற பாதையிலே செல்வதே சரியானது. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது புத்தியுள்ள காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது புத்தியுள்ள காரியம். மோசே தன்னைத்தான் நம்பின பொழுது கர்த்தர் அவனை வெறுத்தார், அவன் தன்னைத்தான் வெறுத்த பொழுது கர்த்தர் அவனை நேசித்தார். நம்மை நாமே நேசிப்போமானால் கர்த்தரிடத்திலே நாம் வெறுக்கப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவரிடத்தில் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்வோமானால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், நானும் உன்னை நேசிக்கிறேன் என் மகனே என்று சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம், கடைசி நாட்களிலே எல்லா இடங்களிலும் கள்ள உபதேசம் பெருகி கொண்டே போகிறது. எதை சொன்னாலும் நம்பாதீங்க. அல்லேலூயா. யார் எதை சொன்னாலும் என்ன செய்யாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்களுக்கு கேள்வி இருக்கா, கொஸ்டின் எழும்புதா, டைரெக்டாக என் நம்பருக்கு அடிங்க, இல்லை பாஸ்டருக்கு அடிங்க. எங்ககிட்ட கேளுங்க, வசனத்திற்கு அர்த்தம் என்னன்னு எங்ககிட்ட கேளுங்க. யார் இவங்க அதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க, வசனம் என்ன சொல்லுது? அன்றைக்கு யோசேப்புக்கு ஒரு வேளை முன்னாடி நடந்த ஆபிரகாமோடு கூட பண்ண உடன்படிக்கை தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தெரியாமல் இருக்கா? வசனம் வாசிக்கிறோமே, ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோமே. அன்னைக்கு அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அதை இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அன்னைக்கு மறைத்தார், இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வெளிப்படுது. இன்னைக்கு திஷ்டாந்தமாக எழுதி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் இப்படி தான் செய்தேன், இதெல்லாம் இப்படி தான் நடந்தது. அப்போ என் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி தான் நடத்துவார். நான் கொஞ்சம் காத்திருக்கணும், பொறுத்திருக்கணும். அவருக்காக காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்கிறாரு. கழுகுகளை போல எழுமணும்னா கொஞ்ச நாளைக்கு நான் காத்திருக்கணும், அவர் கரத்தில் அடங்கியிருக்கணும்னு சொல்கிறாரு. நான் அடங்கி இருக்கணும். பேதையை போல எதை சொன்னாலும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. ஆமென். முக்கியமாக வசனத்தில் எதை சொன்னாலும் என்ன செய்யாதீங்க, மாற்றி பேசுகிற வார்த்தைகள் எனக்கு அதிகமாக வந்துருச்சு. ஒரே செழிப்பை குறித்து தான் இல்லை, செழிப்பும் ஒரு வேதத்தில் ஒரு அங்கம், அதுவும் தேவை. ஆனால் அது மட்டுமே அல்ல வேதம். ஆமென். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் கிருபை அவசியம்தான், கிருபை மட்டுமே அல்ல. கடிந்து கொள்ளுதல் அவசியம்தான், அது மட்டுமே அல்ல. ஆண்டவர் நம்மை உயர்த்த விரும்புகிறாருன்னா எல்லாம் சேர்ந்து தான்.
ஆமென். ஆமாம், வெறும் மஞ்சள் தண்ணியும் குழம்பு ஊற்றி சாம்பார் வைக்கிறீங்களா யாராவது? அப்படி ஏதாவது சாம்பார் வைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட கிருபை பெற்றோர்களாக இருக்கிறீங்களா? இல்லை, சாம்பாருக்கு உண்டான நிறைய காரியங்களை சேர்க்கும்பொழுது தான் அது ஒரு ஒரு குழம்பா. சாம்பார் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? கத்திரிக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, பருப்பு இருக்குது, தண்ணி இருக்குது, வேறு என்ன இருக்குது? என்னென்னலாமோ இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குழம்பு இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய காரியங்கள் இருக்குது வேதத்தில். இது எல்லாம் சேர்ந்தது தான் கர்த்தருடைய வேதம். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆசீர்வாதம். இது எல்லாம் சேர்ந்தாதான், இது எல்லாம் சரியான விதத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஒன்று கூடி ஒன்று குறைஞ்சாலும் அது நோயாக மாறிடும். அது அப்புறம் அழிக்க தான் ஆரம்பிக்குமே தவிர அதனால் ஆக்கப்பூர்வமான காரியங்கள் இல்லை. ஆண்டவர் சொல்கிறத கவனிங்க. பேதையை போல் இருக்காதீங்க. வசனத்தை படிங்க, வசன ஞானத்தில் வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடை கண்களை மூடி ஜெபிக்கலாம். நன்றியப்பா. ரிபால ரதல ரஷதரதன மணிகரதல ரதியன மணியரதுலபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன், நான் உம்மை பற்றி கொண்டு இருக்கிறேன். உம்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லைப்பா, உம்மை விட எனக்கு ஏதும் இல்லைப்பா. நல்ல பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன், கேட்ட வார்த்தைக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சுய சித்தத்தின்படி செய்ய அழைக்கப்படவில்லை, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று நீர் எங்களோடு கூட வசனத்தோடு கூட பேசுகிறீங்கப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரணும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துவீராக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்பி உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம்ப்பா. உம்மை நம்புகிற மனிதர் யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் அறிகிறீர். ஆண்டவரே, தன்னை வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவரே மனிதரையும் கருத ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுங்க. சுயம் வெறுக்கப்பட்டு போவதாக, சுயம் உடைக்கப்பட்டு போவதாக, மண்பாண்டம் உடைக்கப்பட்டு போவதாக. மகிமையின் ஆண்டவரே தேவனானவர் அவர்களை வாசம் பண்ணுவீராக. எல்லா குறைகள் நிறைவாகட்டும். ஆண்டவரே, சொல்லிய வார்த்தையின்படி கேட்டு கற்பாறையின் மேல் நாங்கள் எங்களுடைய அஸ்திபாரங்களை போடுகிற புத்தியுள்ள மனுஷனைப் போல எங்களை மாற்றுங்க. ஒருவேளை புத்தி இல்லாத காரியங்கள் இருக்குமானால் எங்களை விட்டு அகற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். நான் என்னை உண்டாக்கினவருக்குள்ளே என்னை நம்புகிறேன், நான் கர்த்தருக்குள்ளே என்னை நம்புகிறேன். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்ப்பா. ஏன்னா நீங்கள் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தகப்பன், நீர் என்னை நோக்கி நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை நடத்த விரும்புகிறேன்னு என் கூட சொல்கிறீங்க. ஓ, நீங்கள் என் கூட நடந்து வாங்கப்பா, என் பாதையில் நடந்து வாங்க, என் தொழிலில் நடந்து வாங்க, குடும்பத்தில் நடந்து வாங்க, என் படிப்பில், என்னுடைய எல்லா சுற்றி இருக்கிற காரியங்களிலும் நீங்கள் என்னோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, சபையில் உடைய ஆளுகை உண்டாகட்டும். நீங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க, குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க. பேதையாய் அல்ல, நாங்கள் ஞானமான்களாய், விவேகம் உள்ளவர்களாய், வேகம் உள்ளவர்களாய் உமக்குள்ளே நடக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ள, மனுஷனை அல்ல, ஆண்டவரே யெகோவாவை மட்டும் சார்ந்து கொள்ள கிருபை தாங்க. பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்க, அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய ஆணி பாய்ந்த கரம் இருக்கட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் எந்தெந்த விருப்பத்தோடு வந்தார்களோ அவர்களை பார்த்து நீ சொல்லுகிறீர், இனி நீ அழமாட்டாய், இனி நீ வருத்தத்தோடு இருப்பதில்லை, இனி உன்முகம் செத்து போவதில்லை, இனி நீ வருத்தம் அடைவதில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய இந்த நாளிலே கிரியை செய்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொருவரும் கடந்து செல்ல கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதானத்தோடு கேட்கப்படுத்த வார்த்தையின்படியாய் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலும் சமாதானத்தால் நிரப்புங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.